திமுக தலைவர் கலைஞரின் தேர்தல் பிரச்சாரம் நாளை தொடக்கம். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் தொகுதிகளில் ஊர் ஊராக வாக்கு சேகரிக்கிறார். சேது சமுத்திர திட்டத்தை முடக்கி வைத்து தமிழர்களுக்கு தீங்கிழைத்தவர் ஜெயலலிதா. மீனவர்கள் மீதும் உண்மையான அக்கறை இல்லை என ராமநாதபுரத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்ட கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் எழுச்சி உரை. வணக்கம். இந்திய நாட்டின் 16 மக்களவை தேர்தல்களிலும் களப்பணியாற்றி வரும் ஒரே தலைவர் கலைஞர்தான் என்று அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் பாராட்டு தெரிவிக்கின்றனர். கோவையில் நாளை பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சிறப்புரையாற்றும் கலைஞர் தொடர்ந்து வேன் மூலம் சூறாவளி பிரச்சாரம் செய்கிறார். தமது 90வது வயதிலும் கலைஞர் மேற்கொண்டுள்ள இந்த சாதனை பிரச்சார பயணம் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. சட்டங்களின் ஆன்மா தேர்தல் என்பார் சட்டமேதை அம்பேத்கர். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் சாமானிய மக்களும் பங்கேற்று ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலையை சட்டத்தின் மூலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் தனது சூறாவளி பிரச்சாரத்தின் மூலம் சாமானிய மக்களின் எண்ணங்களை திமுக தலைவர் கலைஞர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் சந்திக்கும் இந்த 16வது மக்களவை தேர்தலில் சாமானிய மக்களுக்காக தனது சூறாவளி பிரச்சாரத்தை நாளை முதல் கலைஞர் துவங்க இருக்கிறார். நினைவாற்றலால், எழுத்தாற்றலால், பேச்சாற்றலால் கலைஞரே என்றென்றும் முதல்வர் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கயல் தினகரன். இந்திய அரசியலில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்ட போது மத்திய அரசாங்கத்தில் அந்த குழப்பத்தை தீர்க்க முடியாமல், மந்திரி சபையும் அமைக்க முடியாமல் தத்தளித்து கொண்ட நேரத்தில் அப்பொழுது இருந்த பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே அந்த நெருக்கடியை தாங்க முடியாமல், அதற்கு தீர்வு காண முடியாமல் நேரடியாக சென்னைக்கு கோபாலபுரத்திற்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரம் உரையாடி கொண்டிருந்து கீழே இறங்குகிற போது செய்தியாளர்கள் கேட்டார்கள், சந்தித்தீர்களே, ஒரு நெருக்கடிய நிலையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்றால் நான் மகிழ்ச்சியோடு திரும்புகிறேன். நெருக்கடிக்கு நிலைக்கு தீர்வு அவரிடமிருந்து எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி என்பது மட்டுமல்ல, ஒரு நெருக்கடியை சாதாரணமாக ஒரு இந்திய பிரதமரே தன்னுடைய இல்லத்துக்கு வந்து கேட்கிற அளவுக்கு அவருடைய அனுபவம், அவருடைய திறமை வாய்ந்தது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒருவர் தான் மேடையிலே பேசுவதானாலும் சரி, எழுதுவதானாலும் சரி, அல்லது அவருடைய ஆற்றலிலே செயல்படுவதானாலும் சரி, அவர்தான் எழுத்தில், பேச்சில், செயல்படுவதில், நடைமுறையில் அத்தனையிலும் அவர்தான் முதல்வராக இருக்கிறார். தமிழகத்திற்கு அவர் முதல்வராக, அரசு வழியாக முதல்வராக இல்லையே தவிர எல்லா வகையிலும், எழுத்திலும், பேச்சிலும், செயல்முறையிலும், ஆட்சி அந்தத்திலும் எல்லா வகையிலும் அவர்தான் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. எழுந்து நடக்க முடியவில்லை தவிர சக்கர நாற்காலியிலே ஒரு சக்கரவர்த்தியாகத்தான் இன்றைக்கும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியல் நாகரிகத்தோடு பிரச்சாரம் செய்யும் ஒரே தலைவர் இந்தியாவிலேயே கலைஞர் தான் என்று நிகழ்வுகளோடு கூறுகிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் க. திருநாவுக்கரசு. நினைவாற்றல் தப்பாமல் பேசுகிற இந்த தலைவர் மற்றவர்களை ஒப்பிட இவருடைய பேச்சு என்பது ஆற்றல் மிகுந்த பேச்சாக, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற பேச்சாக, எங்கே செல்லுகிறாரோ அந்த பொருளை ஒட்டி பேசுகிற ஒரு பேச்சாளராக இவர்கள் விளங்குவார்கள். தேவையில்லாதவற்றை, இடத்தை ஒட்டி எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேசுவாரே தவிர தேவையில்லாதவற்றை எல்லாம் இவர் மேடையில் பேச மாட்டார். இதர தலைவர்கள் தாக்குதல் தொடுப்பதற்கும் இவர் மற்றவர்களை மேல் தாக்குதல் தொடுப்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இவர் காட்டுகிற வேறுபாடு
கொள்கை சம்பந்தமான வேறுபாடுகளாக இருக்கும். தனிப்பட்ட தாக்குதல்கள், தனிப்பட்ட பண்பை பற்றி தாக்குவது, தனியாக அவர்களுடைய குணத்தை பற்றி தாக்குவது, அவர்களுடைய இயல்பை பற்றி தாக்குவதெல்லாம் இவருடைய பேச்சில் நீங்கள் காண முடியாது. இவருடைய பேச்சு ஒரு அறிவார்ந்த பேச்சாக இருக்கும், கவிதை நடை பேச்சாக இருக்கும். இவருடைய உரைநடை, இவருடைய உரையாற்றலே கவிதையாகத்தான் இருக்கும். இது மற்ற தலைவர்களிடத்தில், இப்போது இருக்கிற தலைவர்களிடத்தில் யாரிடத்திலும் உங்களால் பார்க்க முடியாது. 90 வயதுக்கு மேல் இந்தியாவில் எத்தனையோ தலைவர் இருந்து வந்தாலும் மக்களுக்காக பணியாற்றி வரும் ஒரே தலைவர் கலைஞர்தான். மக்களுக்காகவே தனது வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த வயதிலும் கலைஞருக்கு மட்டும் இது சாத்தியமாயிருக்கிறது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். கலைஞர் செய்திகளுக்காக தமிழரசன். சேது சமுத்திர திட்டத்தை முடக்கி தமிழர்களுக்கு தீங்கிழைத்தவர் ஜெயலலிதா என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின் மீனவர்கள் மீது ஜெயலலிதாவிற்கு உண்மையான அக்கறை இல்லை என்றும் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை தொகுதி திமுக வேட்பாளர் சுபதுரைராஜ் மற்றும் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் முகமது ஜலீல் ஆகியோரை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று ஆதரவு திரட்டினார். ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின், தண்ணீர் இல்லாத காடு என கேலி செய்யப்பட்ட ராமநாதபுரம் பகுதியை கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அந்த பெயரை மாற்றி காட்டியவர் திமுக தலைவர் கலைஞர் என்று பெருமிதத்துடன் கூறினார். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எதற்கு பெயர் போன மாவட்டமாக இதுவரையில் இருந்து வந்தது என்று கேட்டால் வறட்சிக்கு பெயர் போன மாவட்டமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நான் இதை சொல்வதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். தண்ணீரில்லா காட்டிற்கு சமமாக இந்த மாவட்டத்தை சொல்லியது உண்டு. யாராவது காவல்துறை சார்ந்தவர்கள் தவறு செய்தால், அரசு ஊழியர்கள் தவறு செய்தால், ஆசிரியர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை தருவதற்காக, பனிஷ்மெண்ட் வழங்குவதற்காக தண்ணீரில்லா காட்டிற்கு மாற்றுவார்கள். அப்படி மாற்றப்படுகிற நேரத்தில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அதை மாற்றிட வேண்டும், அந்த நிலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருந்த நேரத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்ற உணர்வோடு 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாவட்டத்திற்குரிய அவப்பெயரை நீக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இதற்கு மாறாக ஜெயலலிதா தம்முடைய அரசுதான் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததாக புழுகு மூட்டைகளை மக்கள் மத்தியில் அவிழ்த்துவிட்டதை சுட்டிக்காட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை முடக்குவதற்கு ஜெயலலிதா கூறும் காரணங்களை ஏற்க முடியாது என்றும் மதவாத சக்திகளுக்கு துணை போகும் முயற்சிதான் என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். 2427 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படக்கூடிய திட்டம் சேது சமுத்திர திட்டம். அந்த சேது சமுத்திர திட்டத்தை நம்முடைய ஆட்சி காலத்தில் 75% பணியை நாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 29ஆம் தேதி வந்து பேசுகிற போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தென் தமிழகம் எந்த விதத்திலும் வளர்ச்சி அடையாது, மாறாக மீனவர்களின் வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படும் என்று ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டுகிறார். நீங்கள் ஒன்று தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இப்போது சேது சமுத்திர திட்டத்தை அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைக்கு வந்திருக்கிறாரே. ஆனால் இதே ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்த நேரத்தில் அப்பொழுது அவருடைய தேர்தல் அறிக்கை, அதேபோல் 2001ஆம் ஆண்டு அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நம் நாடு மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் கடலோர நாடுகளும் பயன்பெறும். வாணிபம், தொழில், அந்நிய முதலீடு, ஏற்றுமதி இறக்குமதி, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று பேசியவர் ஜெயலலிதா. இதை மறுப்பாரா?
மறுக்க முடியுமா? 70% 80% பணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில மதவாத சக்திகள் ஒன்று சேர்ந்து முட்டுக்கட்டை போட்டார்கள். நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். தடை உத்தரவு பெற்றார்கள். எதற்கு? தமிழகம் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக தடை உத்தரவு பெற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் வேண்டுமானால் மதவெறி பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீர்கள். வேண்டுமென்றால் சேது சமுத்திர திட்டம் என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த திட்டத்தை ராமர் திட்டம் என்று கூட சொல்லிக் கொடுங்கள், எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடுத்த திருத்தமாக குறிப்பிட்டார். மீனவர் நலம் பற்றி பேசும் ஜெயலலிதா, என்றைக்காவது தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் அக்கறை எடுத்துக்கொண்டது உண்டா என்று கேள்வி எழுப்பிய மு.க. ஸ்டாலின், கூடங்குளம் பிரச்சனையில் போராடிய மீனவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற முடியாது என்று நீதிமன்றத்திலேயே அதிமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடங்குளம், அந்த கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அனமின் நிலையம், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள், பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய 2 நீதிபதிகள், K.S. ராதாகிருஷ்ணன், தீபக் மிஸ்ரா, 2 நீதிபதிகள், அவர்கள் இந்த வழக்கை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாங்க, ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு தெரியுமா? மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கணும் என்று நீதிமன்ற உத்தரவு போடுகிறது. யாருக்கு? தமிழக அரசுக்கு. எப்போ? 6/5/2013. நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன், புள்ளி விவரத்தோடு தான் பேசுவேன். காரணம், எங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் ஆதாரத்தோடு பேசுகிறேன். 10 மாசம் ஆச்சு. இதுவரையில் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகு ஜெயலலிதா கூடங்குளம் பிரச்சனை குறித்து வழக்கு பதிவாக இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு இதுவரையில் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கா? இல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 2 நாட்களுக்கு முன்னாடி சமீபத்தில் அரசு உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்க முடியாது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஜெயலலிதா அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கேட்டால் மீனவர்களுக்காக இன்றைக்கு வக்காலத்து வாங்க பேசுவதற்கு ஜெயலலிதாவுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோகியதை இருக்கு, என்ன அருகதை இருக்கு, நீங்க சிந்திச்சு பார்க்கணும். முன்னதாக திருப்புவனம், பார்த்திபனூர், பரமக்குடி, முதுகுளத்தூர், கடலாடி, சாயல்குடி, சிக்கல், ஏர்வாடி, கிழக்கரை உள்ளிட்ட இடங்களில் திமுகவிற்கு மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரித்தார். இன்று சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார்.